ஏற்காட்டில் 48வது கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த மலர் கண்காட்சி தொடங்கி இருக்கிறது அல்லவா, என்னென்ன விவரங்கள்? ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று துவங்கி குறிப்பாக 29ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனை அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், ராஜகண்ணப்பன், ராஜேந்திரன் ஆகியோர் தற்பொழுது ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக இந்த ஆண்டு ஏற்காடு கோடை விழாவை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பாக அண்ணா பூங்காவில் 1.5 லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சி உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஆரோக்கிய குழந்தை போட்டி, பாரம்பரிய உணவு போட்டி, அதே போன்று கோல போட்டி, படகு போட்டி, நாய்கள் கண்காட்சி, இது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை கவரும் விதமாக கால்பந்து, கிரிக்கெட் போட்டிகள் உள்ளிட்டவைகளும். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் 73,000 வண்ண ரோஜாக்களை கொண்டு மேட்டூர் அணையின் உபரிநீர் போக்கியான 16 கண் மதகு பாலம் போன்று மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதே போன்று உயிரினங்களை பாதுகாக்கும் வகையில் யானை, புலி, பாம்பு உள்ளிட்ட வன உயிரினங்களின் உருவங்கள் 50,000 மலர்களை கொண்டு அற்புதமான வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்பகுதி முழுவதுமே தற்பொழுது இந்த கோடை விழா துவங்கி இருக்கும் நிலையில இன்றைய தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்பொழுது ஏற்காடில் தற்பொழுது குவி துவங்கியுள்ளார்கள். தற்பொழுது இவர்களை பாதுகாப்பு விதமாக அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏற்காடு மலைப்பகுதியில் மலை ஏறுவதற்காக சேலம் ஏற்காடு துவக்கமாக உள்ள அசம்பட்டி வழியாக ஏற்காடு அடிவாரம் பகுதியிலிருந்து வாகனங்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்த்து விட்டு கிளம்பி செல்வதற்கு குப்பனூர் பாதையில் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தற்போது ஏற்காடு மலை முழுவதுமே ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.